தமிழ்நாடு அரசின் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கடந்த 1ஆம் தேதி முதல் அமல்படுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அரசாணையில் தெரிவிக்கப்பட்ட விவரங்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை கடந்த 3ஆம் தேதி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வ அரசாணையாக நிதித்துறை செயலாளர் உதயச்சந்திரன் வெளியிட்டுள்ளார். அதன்படி நடப்பாண்டு ஜனவரி 1ஆம் தேதி முதல் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி மாநில அரசு பணியில் சேர்ந்தவர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் எனவும், தற்பொழுது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பணியில் இருப்பவர்களும் கடந்த ஜனவரி 1 மற்றும் அதற்கு பிறகு ஓய்வு பெற்றோரும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தில் இணைய தகுதி பெறுவர் எனவும் கூறப்பட்டுள்ளது. தற்பொழுது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் இருப்பவர்கள் அதே திட்டத்தில் தொடர்வதா அல்லது உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் பலன்களை பெறுவதா என்பதை ஓய்வு பெறும்போது முடிவு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே அறிவித்தபடி கடைசி மாத ஊதியத்தில் பெற்ற அடிப்படை ஊதியத்தையும் அகவிலைப்படியையும் சேர்த்து வரும் தொகையில் 50% ஓய்வூதியமாக வழங்கப்படும் எனவும், இதற்காக ஊழியர்களின் மாத ஊதியத்தில் இருந்து 10% தொகையை பிடித்தம் செய்யப்படும் எனவும், எஞ்சிய தொகையை அரசே ஏற்கும் எனவும் கூறப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர் இறந்துவிட்டால் அவர் கடைசியாக பெற்ற ஓய்வூதியத்தில் 60% தொகை குடும்ப ஓய்வூதியமாக தகுதியுள்ள குடும்ப உறுப்பினருக்கு வழங்கப்படும் எனவும், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் என அனைவருக்கும் பணியில் உள்ள அலுவலர்களுக்கு ஈடாக அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பணி காலத்தில் இறந்தாலோ அல்லது ஓய்வு பெறும்போதோ பணியாற்றிய காலத்திற்கு ஏற்ப அதிகபட்சமாக 25 லட்சம் ரூபாய் வரை பணிக்கொடை வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. 2003ஆம் ஆண்டு ஏப்ரல் 1 மற்றும் அதற்கு பிறகு பணியில் சேர்ந்து 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 31 வரை பணியாற்றி ஓய்வு பெற்றவர்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும் எனவும், இது அவர்களின் மொத்த பணிக்காலத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தில் இருப்பதைப் போல மாத ஓய்வூதியத்தின் ஒரு பகுதியை மொத்தமாக முன்கூட்டியே பெறும் பென்ஷன் கம்யூட்டேஷன் எனப்படும் ஓய்வூதிய மாற்றுத் தொகையை நிபந்தனைகளின் அடிப்படையில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் அரசாணையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டதாக நன்றி கூறியுள்ள ஜாக்டோ ஜியோ அமைப்பின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன், ஓய்வு பெறும்போது தேவைப்படுவோர் குறிப்பிட்ட தொகையை பெற்றுக்கொள்ள உதவும் ஓய்வூதிய மாற்றுத் தொகை முறையை கேட்காமலேயே முதலமைச்சர் செய்துள்ளதாக மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். நீ ஓய்வு பெறும் நாள்ல உனக்கு சிபிஎஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்குன்னு தோணுதா, வாங்கிட்டு போகலாம். இல்லை எனக்கு பென்ஷன் தான் வேணுமா, வாங்கிட்டு போகலாம். ஆப்ஷனை தெளிவாக இங்கே கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதில் சொல்லாமல் இருந்த, நாங்களெல்லாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற பழைய ஓய்வூதிய திட்டத்தில் டேப்ஸுக்கும் பழைய ஓய்வு திட்டத்தினால ஒரு சின்ன ஒரு விஷயம் மட்டும் வராமல், அந்த கம்யூட்டேஷனு இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் உன்னுடைய ஓய்வூதியத்தையும் தொகுத்து பெறலாம் என்ற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்தையும் கேட்காமலேயே முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறார். இந்த மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை நாங்கள் நன்றியோடு நினைவு கூறுகிறோம். ஓய்வூதியம் பெறுவதற்கான விரிவான விதிகள், தகுதிகள் மற்றும் வழிகாட்டு நெறிமுறைகள் இறுதி செய்யப்பட்டவுடன் ஓய்வூதியம் வழங்கும்படி தொடங்கும் எனவும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. திமுக கூட்டணி 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாக்களில் முதலமைச்சர் உற்சாகம் கலந்து கொண்டார். விழாவுக்கு வந்த முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது முதலமைச்சரும் சிலம்பம் சுற்றி அசத்தினார். பின்னர் பெரம்பூரில் நடைபெற்ற விழாவில் அனிதா அக்சீவர்ஸ் அகாடமியின் 3725 மாணவ மாணவியருக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர், திமுக அரசும் திமுகவினரும் ஆற்றி வரும் பணிகளை பார்க்கும்போது வரும் தேர்தலில் திமுக 200 இடங்களுக்கு மேல் வெல்லும் என நம்புவதாக குறிப்பிட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 200 தொகுதிக்கு குறையாமல் வெற்றி பெறுவோம் என்று. நம்முடைய கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் என்று. ஆனால் இப்பொழுது நாம் ஆற்றிருக்கக்கூடிய பணிகள் எல்லாம் பார்க்கிற போது
200ஐயும் தாண்டி வரும் என்ற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. இதையடுத்து சென்னை புளியந்தோப்பில் தூய்மை பணியாளர்களுடன் முதலமைச்சர் பொங்கல் விழாவை கொண்டாடினார். ஆயிரத்து 300 தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசுகளையும் முதலமைச்சர் வழங்கினார். தூய்மை பணியாளர்களுக்கு பிரியாணி பரிமாறி மகிழ்ந்த முதலமைச்சர் அவர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். முதலமைச்சருடன் கைகுலுக்கிய மக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். ஒரு நிமிட செய்தி தொகுப்புகள் சிலவற்றை பார்க்கலாம். பொங்கல் பண்டிகையை ஒட்டி சென்னையில் இருந்து இன்று வழக்கமான 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 255 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. வரும் வியாழக்கிழமை தைத்திருநாளான பொங்கல் பண்டிகையை சொந்த ஊர்களில் கொண்டாட ஏராளமானோர் சென்னையில் இருந்து பயணத்தை தொடங்கியுள்ளனர். நேற்று காலை கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் கூட்டம் குறைவாக இருந்த நிலையில் இரவில் இளைஞர்களின் கூட்டம் சற்று அதிகரித்து காணப்பட்டது. கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை மகிழ்விக்க இசை நிகழ்ச்சிக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்நிலையில் பல்வேறு முக்கிய ஊர்களில் இருந்து இன்று வழக்கமான பேருந்துகளை விட கூடுதலாக 505 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று கிடாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து நாளை வழக்கமான 2092 பேருந்துகளுடன் கூடுதலாக 2200 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. இதேபோன்று மற்ற ஊர்களில் இருந்து 2100 சிறப்பு பேருந்துகளுடன் நாளை ஒட்டுமொத்தமாக 6392 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதிவாரி கணக்கெடுப்பை திறம்பட மேற்கொள்ள மாநில முதலமைச்சர்களை உள்ளடக்கிய ஆலோசனை குழுவை அமைக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் தேசிய மக்கள் தொகை கணக்கெடுப்புடன் சாதி அடிப்படையிலான கணக்கெடுப்பையும் சேர்த்து நடத்துவதன் மூலம் விரிவான நம்பகமான தரவுகளை பெற்று சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்திடவும் நலத்திட்டங்கள் உரியவர்களுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்திடவும் இயலும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தமிழ்நாடு அரசின் நீண்டகால கோரிக்கையுடன் ஒத்துப்போவதால் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை வரவேற்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்புக்கான வழிகாட்டுதல்கள் குறித்து விவாதித்து மேம்படுத்திட மாநில முதலமைச்சர்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் பிரதிநிதிகளை உள்ளடக்கிய ஒரு ஆலோசனை குழுவை உருவாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த பணியில் சமூக நீதியை மேம்படுத்துவதற்கான தரவுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்ய தேவைப்படும் இடங்களில் முன்னோடி சோதனை உட்பட கட்டமைப்பை வடிவமைப்பதில் கவனமுடன் செயல்பட வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் பிரதமர் மோடியின் தலைமையின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த வரலாற்று சிறப்புமிக்க நடவடிக்கை சமத்துவம் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய இந்தியாவின் உறுதிப்பாட்டை வலுப்படுத்தவும் கூட்டாட்சி கொள்கைகளை நிலைநிறுத்தவும் பயன்படுத்தப்படும் என்று நம்புவதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு நெல்லையில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கும் கோவை போத்தனூரில் இருந்து செங்கோட்டைக்கும் சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள அறிவிப்பில் நெல்லையில் இருந்து நாளை இரவு 11:45 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு மறுநாள் காலை 7:40 மணிக்கு மேட்டுப்பாளையம் வந்தடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கமாக மேட்டுப்பாளையத்தில் நாளை மறுநாள் இரவு 7:45 மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு அடுத்த நாள் காலை 4:45 மணிக்கு நெல்லை வந்தடைய உள்ளது. இதேபோன்று கோவை போத்தனூரில் இருந்து வரும் புதன்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் காலை 11:30 மணிக்கு செங்கோட்டை வந்தடையும். இந்த ரயில் சேலம், எழும்பூர், செங்கல்பட்டு, விழுப்புரம், திருச்சி, மதுரை வழியாக செங்கோட்டைக்கு இயக்கப்படுகிறது. மேலும் குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் படுக்கை வசதி பெட்டிகள் மட்டும் இடம்பெற்றிருக்கும் என்றும் பொது பெட்டிகள் இருக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மறுமார்க்கமாக செங்கோட்டையில் இருந்து வியாழக்கிழமையன்று இரவு 8:45 மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் அடுத்த நாள் மாலை 7:30 மணிக்கு போத்தனூரை வந்தடையும். இந்த சிறப்பு ரயில்களுக்கான முன்பதிவு இன்று காலை 8 மணிக்கு தொடங்கும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் முல்லைத்தீவு அருகே கரையை கடந்தது. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் யாழ்ப்பாணத்திற்கு 90 கிலோமீட்டர் தொலைவிலும் காரைக்காலுக்கு 190 கிலோமீட்டர் தொலைவிலும்
இந்திய நேரப்படி மாலை 3:30 மணி முதல் 4:30 மணி வரை கரையை கடந்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது மேற்கு நோக்கி மேலும் நகர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கடலூர், விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களிலும், புதுச்சேரியில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் 16ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் ஒரு சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. நாளை வரை குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போரூர் வடபழனி இடையேயான மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் இன்று நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டப்பணிகள் 116 கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்று வருகின்றன. இதில் கலங்கரை விளக்கம் முதல் பூந்தமல்லி வரையிலான வழித்தடத்தில் 26 கிலோமீட்டர் தூரத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் நடந்து வருகின்றன. 2ஆம் கட்ட திட்டத்தில் முதல் வழித்தடமாக பூந்தமல்லி முதல் போரூர் சந்திப்பு வரையிலான 10 கிலோமீட்டர் தூரத்தில் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளதால் மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்க உள்ளது. இந்நிலையில் போரூர் வடபழனி இடையே 7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்று முழு ரயிலையும் இயக்கும் சோதனை ஓட்டத்தை நடத்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. போரூர் வடபழனி வழித்தடத்தில் ஏற்கனவே ரயில் என்ஜின் சோதனையும் நடத்தப்பட்டு ரயில் பாதை வடிவமைப்புக்கான உறுதிச்சான்று பெறப்பட்டுள்ளது. இதில் போரூர் சந்திப்பு, ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர் ஆகிய பகுதிகளில் இரட்டை அடுக்கு மேம்பால பாதைகள் அமைந்துள்ளன. உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது ஏமாற்றும் திட்டம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். இபிஎஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பழைய ஓய்வூதிய திட்டம் மீண்டும் கொண்டுவரப்படும் என தேர்தல் வாக்குறுதி அளித்த திமுக கடந்த 4.5 ஆண்டுகளாக எதுவும் செய்யாமல் ஆட்சி முடியும் நேரத்தில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தின் பெயரை மாற்றிவிட்டு தற்பொழுது தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்று அறிவித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அரசு ஊழியர்களின் பங்களிப்புடன் கூடிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என புதிய பெயருடன் ஸ்டிக்கர் ஒட்டி திமுக அரசு அரங்கேற்றியுள்ளதாகவும் இபிஎஸ் விமர்சித்துள்ளார். திமுக அரசின் செயல் புதிய முந்தையில் பழைய கள் என்ற பழமொழியை நினைவுபடுத்துவதாக கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தபடி பெரிய மாற்றம் ஏதும் இல்லை என்பதை பல அரசு ஊழியர்கள் உணர்ந்திருந்தாலும் சங்க நிர்வாகிகள் புதிய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு புன்னகைப்பது வேடிக்கையாக உள்ளதாக தெரிவித்துள்ளார். உண்மையை அரசு ஊழியர்கள் ஒரு நாள் உணர்வார்கள் என்றும் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தலில் அதிக இடங்களில் வெற்றி பெறுவது குறித்து பாஜக மையக்குழு கூட்டம் கோவையில் நடைபெற்றது. கோவை அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் பாஜக தேசிய செயல் தலைவர் நிதின் நவீன் கலந்து கொண்டார். தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டி மற்றும் நயினார் நாகேந்திரன், எல் முருகன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்டோரும் பங்கேற்றனர். அதிமுகவுடனான கூட்டணியில் அதிக இடங்களை பெறுவது, பாஜகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ள இடங்களை கைப்பற்றுவது ஆகியவற்றோடு கூட்டணியில் பல கட்சிகளை சேர்ப்பது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. மேலும் வாக்குறுதிகளை மக்களிடம் கொண்டு சேர்த்து மக்கள் ஆதரவை பெறுவதற்கு செய்ய வேண்டிய பணிகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை வெளிநாட்டினரும் உற்சாகமாக கொண்டாடிய தருணம் இது. தென்காசி அருகே முத்துமாலைபுரம் கிராமத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் கனடா, ஸ்பெயின், நெதர்லாந்து நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளும் உற்சாகமாக பங்கேற்றனர். வெளிநாட்டினரை மாட்டு வண்டியில் அமர்த்தி ஊர் மக்கள் கிராமம் முழுவதும் ஊர்வலமாக அழைத்து வந்தனர். பின்னர் ஆடி பாடி உற்சாகமாக பொங்கல் வைத்து வழிபட்டனர். It's my first time in India, first time experiencing Pongal, and I feel very grateful that I got to celebrate it in this beautiful community. This is very unique experience. அதேபோல சிவகாசியில் உள்ள தனியார் மழலையர் தொடக்கப்பள்ளியில் குட்டீஸ் பொங்கல் களை கட்டியது. பாரம்பரிய உடை அணிந்து வந்த மழலைகள் கிராமிய கலை நிகழ்ச்சிகளுடன் பொங்கலை கொண்டாடினர்.
பொதுமக்களை சந்திக்காத எழுத்தாளன் தன்னை புதுப்பித்துக் கொள்ள முடியாது என்று கவிஞரும் பாடலாசிரியருமான வைரமுத்து தெரிவித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் உள்ள YMCA மைதானத்தில் 49வது புத்தக காட்சி நடைபெற்று வருகிறது. இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய வைரமுத்து கள்ளுண்ணாண்மை அதிகாரத்தில் திருவள்ளுவரின் கவித்திறனை எடுத்துரைத்தார். இந்த குடித்து கிடப்பவனை காட்டி குடிக்காதே என்று ஒருவனை சொல்லுவது என்பது தண்ணீருக்குள் மூழ்கி ஒளிந்து கொண்ட ஒருவனை தீப்பந்தம் கொண்டு தேடுவது போன்றது. அப்பா, இப்படி ஒரு கவிதையை 2000 ஆண்டில் நாம் எழுதியது உண்டா? கழித்தானை காரணம் காட்டுதல், கீழ்நீர் குளித்தானை தீத்துரியற்று. இதனிடையே புத்தக காட்சியில் செய்தியாளர்களை சந்தித்த இயக்குனர் ப. ரஞ்சித், ஜனநாயகன் மற்றும் பராசக்தி படங்கள் மூலம் திரைத்துறையில் தணிக்கை வாரியத்தின் தலையீடு மற்றும் அரசியலை மக்கள் உணர ஆரம்பித்திருப்பதாக குறிப்பிட்டார். ஜனநாயகன் இஷ்யூ மூலமாகவும் மக்களுக்கு தணிக்கைத்துறையுடைய தலையீடு இந்த அளவுக்கு அரசியல் உள்ள இருக்கு அப்படின்றத மக்கள் நேரடியாக இந்த பிரச்சனைகள் மூலமா உணர ஆரம்பிச்சிருக்காங்க. படைப்பாளிகள் இன்னும் தீவிரமாக ஒன்றிணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்றும் ப. ரஞ்சித் கூறினார். வார விடுமுறையை ஒட்டி குற்றாலத்தில் குவிந்த சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் உற்சாகமாக குடியேறிட்டு மகிழ்ந்தனர். தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் உள்ள குற்றால அருவிகளில் தற்பொழுது சீசன் கடைகட்ட தொடங்கியுள்ளது. சபரிமலை ஐயப்ப பக்தர்களுடன் சனிக்கிழமை விடுமுறை தினத்தை ஒட்டி ஏராளமான பொதுமக்களும் குற்றால அருவிகளில் குவிந்தனர். ஃபர்ஸ்ட் டைம் நல்லா இருந்தது, ஹாப்பியாக இருந்தோம். பசங்க கூட என்ஜாய் பண்ணோம். ஈவினிங் கூட குளு இருந்தது. இந்த கிளைமேட் சூப்பராக இருந்தது. நேற்றிரவு மின்னொடியில் உடைந்த அருவியில் பொதுமக்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர். குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவிகளில் எங்கு நோக்கிலும் மக்கள் தலைகீழாக தென்பட்டன. ஞாயிற்றுக்கிழமையான இன்றும் குற்றால அருவிகளில் கூட்டம் அலைமோதும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சபரிமலை எருமேலியில் பிரசித்தி பெற்ற பேட்டை துள்ளல் நிகழ்ச்சி இன்று நடைபெற உள்ளது. சபரிமலையில் மகரஜோதி விழா நெருங்கும் நிலையில் அதற்கு முன்னோடியாக பேட்டை துள்ளல் நடைபெறும். கார்த்திகை 1ஆம் தேதி முதலே பேட்டை துள்ளல் நடந்தாலும் இன்றுடன் நிறைவடைவதால் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும். பகல் 12:30 மணியளவில் அம்பலப்புழா குழுவும் மதியம் 3 மணியளவில் ஆலங்காடு குழுவினரும் பேட்டை துள்ளி சன்னிதானம் நோக்கி செல்வர். இதனைத் தொடர்ந்து நாளை மதியம் பந்தளத்தில் இருந்து சன்னிதானம் நோக்கி திருவாபரண ஊர்வலம் நடைபெறும். 14ஆம் தேதி மாலை ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு ஐயப்பனுக்கு தீபாராதனையும் அதனைத் தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் ஜோதியையும் கண்டுகளிப்பர். அரவணை பாயசம் பெறுவதற்கான கட்டுப்பாடு நீக்கப்பட்டுள்ளதாக தேவசம் போர்டு தெரிவித்துள்ளது. ஒருவர் 10 டின் மட்டுமே வாங்கலாம் என இருந்த கட்டுப்பாட்டை தேவசம் போர்டு நீக்கியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு ஒதுக்க வேண்டிய 15,000 கோடிக்கும் அதிகமான தொகையை மத்திய அரசு விடுவிக்க நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார். மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவுள்ள நிலையில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற மாநில நிதி அமைச்சர்களுக்கான ஆலோசனைக் கூட்டத்தில் தங்கம் தென்னரசு பங்கேற்றார். அப்போது சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளுக்கு 2024 அக்டோபரில் மத்திய அரசு ஒப்புதல் தந்த போதிலும் பங்குத் தொகையான 9,500 கோடி ரூபாயை விடுவிக்காதது மாநில அரசின் கடன்கள் மற்றும் நிலுவைக் கடன்களின் ஒரு பகுதியாக இடம்பெற்றுள்ளதால் கடன் விகிதம் எதிர்மறையாக பாதிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார். மதுரை மற்றும் கோயம்புத்தூர் மாநகரங்களில் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் தர வேண்டும் என்றும் சரக்கு மற்றும் சேவை வரி விகிதங்களில் சீரமைப்பு நடவடிக்கைகளால் தமிழ்நாட்டிற்கு மட்டும் 10,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படும் என்பதால் இழப்பீட்டு முறை ஒன்றை அறிமுகப்படுத்திட வேண்டும் என்றும் செயலிழக்கும் நிலையில் உள்ள ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தால் தமிழ்நாட்டிற்கு 5,000 கோடி கூடுதல் நிதிச்சுமை ஏற்படும் எனவும் தங்கம் தென்னரசு சுட்டிக்காட்டியுள்ளார். ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் நிலுவையான 3,548 கோடியை விடுவிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாட்டிற்கு திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, ஓசூர் புதிய ரயில் தடம், மீஞ்சூர், திருவள்ளூர், ஸ்ரீபெரும்புதூர், ஒரக்கடம், சிங்கப்பெருமாள் கோவில், மதுராந்தகம் உள்ளிட்ட தடங்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். டெல்லியில் வரும் புதன்கிழமை மத்திய இணையமைச்சர் எல். முருகன் இல்லத்தில் நடைபெறும் பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொள்கிறார். தமிழர் திருநாடான பொங்கல் பண்டிகை வரும் வியாழக்கிழமை முதல் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு வரும் புதன்கிழமை டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் இல்லத்தில் பொங்கல் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் பிரதமர் மோடி கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டெல்லியில் உள்ள மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டியின் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். அதற்கு முந்தைய ஆண்டு, அதாவது 2024ஆம் ஆண்டு டெல்லியில் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் இல்லத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் வேட்டி சட்டையுடன் இருந்த பிரதமர் மோடி திருக்குறள் ஒன்றை மேற்கோள் காட்டியது குறிப்பிடத்தக்கது.
காங்கிரஸ் மூத்த தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல் காந்தி வருகின்ற 13ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்திற்கு வருகை தரவுள்ளார். கூடலூரில் செயல்படும் தனியார் படையின் 50ஆம் ஆண்டு விழா நடைபெறவுள்ளது. இதில் பங்கேற்பதற்காக மைசூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் ராகுல் காந்தி கூடலூருக்கு வருகிறார். பின்னர் நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு கேரள மாநிலம் திருச்சூருக்கு செல்ல இருப்பதாக கூறப்படுகிறது. ராகுல் காந்தி வருகையை முன்னிட்டு அவரை வரவேற்க கட்சி சார்பில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. ராகுல் காந்தியை வரவேற்கவும் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மேற்கொள்ளவும் ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளது. சட்டமன்ற உறுப்பினர்கள் ரூபி ஆர் மனோகர், ஆர் கணேஷ் உள்ளிட்ட 7 பேர் கொண்ட குழுவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அமைத்துள்ளது. ஈரானின் உச்ச தலைவர் கமேனிக்கு எதிராக தலைநகர் டெஹ்ரானில் நடைபெற்ற போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் தாங்கள் பார்த்த இடங்களை எல்லாம் தீயிட்டு கொளுத்தினர். ஈரானில் கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டுள்ளதை அடுத்து கடந்த 28ஆம் தேதி முதல் மக்கள் போராட்டம் வெடித்துள்ளது. இதுவரை இல்லாத வகையில் மக்கள் புரட்சி வெடித்துள்ள நிலையில் 9ஆம் தேதி இரவு டெஹ்ரானில் உள்ள மசூதிக்கு போராட்டக்காரர்கள் தீ வைத்தனர். இந்நிலையில் ஈரான் மக்கள் ஜனநாயகத்தை விரும்புவதாகவும் தங்களுக்கு அமெரிக்கா ஆதரவளிக்க வேண்டும் என வலியுறுத்தி வெள்ளை மாளிகை முன்பு அமெரிக்க வாழ் ஈரானியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆனால் எதிரியின் சதித்திட்டங்களுக்கு எதிராக விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அந்நாட்டு மக்களை ராணுவம் கேட்டுக் கொண்டுள்ளது. பொது சொத்துக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. எலான் மஸ்கின் எக்ஸ் வலைதள பக்கத்தில் இணைக்கப்பட்டுள்ள குரோக் AI செயலிக்கு இந்தோனேஷியா தற்காலிகமாக தடை விதித்துள்ளது. குரோக் AI செயலி மூலமாக பெண்கள், குழந்தைகளின் படங்களை டீப் ஃபேக்ஸ் முறையில் ஆபாச படங்களாக்குவதாக புகார் வந்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து குரோக் AI செயலிக்கு தடை விதித்துள்ளதாக இந்தோனேஷியா தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் மெவுதியா ஹபீத் தெரிவித்துள்ளார். பாலியல் தொடர்பான படங்கள் உருவாக்குவதும் விநியோகிப்பதும் சட்டமீறல் என்றும் மனித உரிமைகள், கண்ணியம் மற்றும் குடிமக்களின் பாதுகாப்புக்கு எதிரானது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரோக் AI மூலம் ஏற்படும் எதிர்மறை விளைவுகள் குறித்தும் எக்ஸ் தளத்திடம் இந்தோனேஷிய அரசு விளக்கம் கேட்டுள்ளது. AI செயலிகளால் ஏற்படும் ஆபத்து குறித்து பல்வேறு நாடுகளும் கருத்து தெரிவித்து வரும் நிலையில் இந்தோனேஷியா முதல் நாடாக குரோக் AI செயலிக்கு தடை விதித்துள்ளது. கரூர் நெரிசல் தொடர்பாக விசாரித்து வரும் CBI அதிகாரிகள் விஜயின் பரப்புரை வாகனத்தை அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்தனர். CBI விசாரணைக்கு ஆஜராவதற்காக விஜய் இன்று டெல்லி செல்ல உள்ளார். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் பரப்புரை கூட்டத்தில் ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கை CBI விசாரித்து வருகிறது. தாவேகா நிர்வாகிகள் ஆனந்த், நிர்மல்குமார், ஆதவ் அர்ஜுனா, கரூர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்டோர் டெல்லியில் உள்ள CBI அலுவலகத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். இதைத் தொடர்ந்து நாளை ஆஜராகும்படி தாவேகா தலைவர் விஜய்க்கு CBI சம்மன் அனுப்பியுள்ளது. இந்த விசாரணைக்கு ஆஜராவதற்காக விஜய் இன்றே டெல்லி செல்கிறார். இந்த பரபரப்பான சூழலில் கரூரில் உள்ள CBIயின் தற்காலிக அலுவலகத்திலும் விசாரணை விறுவிறுப்படைந்தது. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தடய அறிவியல் துறையின் அதிகாரிகள் மற்றும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மருத்துவ அதிகாரிகள் நேற்று முன்தினம் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட இடத்தில் விரிவான ஆய்வு மேற்கொண்டனர். இதையடுத்து நேற்று விஜயின் பரப்புரை வாகனத்துடன் நெரிசல் சம்பவத்தின் போது வாகனத்தை இயக்கிய ஓட்டுநர் பரணிதரன் உட்பட 5 பேர் விசாரணைக்கு ஆஜராகினர். CBI மற்றும் தடய அறிவியல் துறை அதிகாரிகள் இணைந்து பரப்புரை வாகனத்தின் உள்ளும் புறமும் அங்குலம் அங்குலமாக ஆய்வு செய்தனர். வாகனத்தின் மீது ஏறி நின்று ஆய்வு செய்த அதிகாரிகள் விஜய் நின்று பேசிய இடம் உட்பட வாகனத்தின் ஒவ்வொரு பகுதியின் நீள அகல உயரத்தை டேப் மூலம் துல்லியமாக அளவெடுத்து தரவுகளை சேகரித்தனர். வாகனத்தை இயக்கி பார்த்தும் அதிகாரிகள் சோதனை செய்தனர். இந்த முழு ஆய்வும் வீடியோ மற்றும் படங்களாக பதிவு செய்யப்பட்டன. இப்படி விஜயின் பரப்புரை வாகனத்தில் மட்டும் 3 மணி நேரம் துருவி துருவி ஆய்வு செய்தனர். இதையடுத்து நெரிசல் ஏற்பட்ட போது வாகனத்தை இயக்கிய பரணிதரனை
பரப்புரை வாகனத்தில் விஜய் அமரும் இடத்தில் அமர வைத்து அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். எத்தனை மணிக்கு வந்தீர்கள்? கூட்டத்தின் இடையே வாகனத்தை எப்படி இயக்கினீர்கள்? விஜய் எவ்வாறு வாகனத்தின் மேல் ஏறினார்? இறங்கி வந்து இருக்கையில் எப்படி அமர்ந்து மக்களை பார்த்தார் என பல்வேறு கேள்விகளை எழுப்பி பதில்களை பெற்றனர். எட்டு மணி நேரம் நீடித்த விசாரணைக்கு பிறகு விஜயின் பரப்புரை வாகனம் மீண்டும் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த ஆய்வின் அடிப்படையிலும் சிபிஐ விசாரணைக்கு விஜய் டெல்லி செல்வதாலும் கரூர் நெரிசல் வழக்கு விசாரணை மீண்டும் சூடுபிடித்துள்ளது. எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். திருச்சி இருங்கடூர் அருகே காரில் மறைத்து கடத்தி வரப்பட்ட 153 கிலோ கஞ்சா பிடிபட்டது. காவல்துறையினர் வாகன தணிக்கையின் போது காரை நிறுத்தி சோதனை செய்தபோது கால் வைக்கும் பகுதியில் கஞ்சா பொட்டலங்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. ஆந்திராவில் இருந்து சுமார் 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 153 கிலோ கஞ்சாவை காவல்துறையினர் பறிமுதல் செய்து சுந்தர், மணிக்குமார் ஆகிய இருவரை கைது செய்தனர். தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரியிலும் பொங்கல் பரிசு தொகை அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான நிதியை விடுவிக்க மத்திய அரசிடம் வலியுறுத்துவதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் டெல்லி சென்றார். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு அறிவிக்கப்பட்ட போது நிதிச்சுமையை காரணம் காட்டி ரொக்கப்பணம் அறிவிக்கப்படவில்லை. இந்நிலையில் தமிழ்நாடு அரசு பொங்கல் பரிசு தொகையாக 3000 ரூபாய் அறிவித்ததை அடுத்து புதுச்சேரியில் 5000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதன் பொருட்டு துணைநிலை ஆளுநரை முதலமைச்சர் ரங்கசாமி சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இச்சூழலில் இதற்கான நிதியை வழங்க வலியுறுத்துவதற்காக பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் டெல்லி சென்றுள்ளார். புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டி மகளிர் காங்கிரசார் அண்ணா சாலை அருகே உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். நிறைவு நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ரெஸ்ட்ரோ பார்கள் எண்ணிக்கை அதிகரிப்பால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுவதாக பெண்கள் ஒப்பாரி வைத்து போராட்டத்தை நிறைவு செய்தனர். தருமபுரி நகரில் 10 வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு அதிமுக சார்பில் தபால் சேமிப்பு திட்ட கணக்குகள் தொடங்கி வைக்கப்பட்டது. முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி 601 குழந்தைகளுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டம் மற்றும் செல்வமகன் சேமிப்பு திட்ட கணக்குகள் தொடங்கப்பட்டன. தலா 500 ரூபாய் சேமிப்புடன் தொடங்கிய கணக்கு அட்டைகளை குழந்தைகளின் பெற்றோரிடம் முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வழங்கினார். பெண்ணின் நுரையீரல் மூச்சுக் குழாயில் மூக்குத்தி திருகாணி சிக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. அரியலூரைச் சேர்ந்த பெண் ஒருவர் மூக்கில் மூக்குத்தி திருகாணி புகுந்து விட்டதாக தனியார் சிகிச்சை மையத்திற்கு சென்றார். அங்கு எக்ஸ்ரே எடுக்கப்பட்டு பிராங்கோஸ்கோபி சிகிச்சை மூலம் திருகாணி அகற்றப்பட்டது. உணவு குழாய்க்கு பதிலாக தவறுதலாக சுவாச குழாய்க்குள் ஏதேனும் பொருள் சென்று அடைத்துக் கொண்டால் இந்த எளிமையான சிகிச்சை மூலம் அகற்ற முடியும் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர். திருச்சி துறையூர் அருகே ஏலச்சீட்டு நடத்தி லட்சக்கணக்கில் மோசடி செய்த நிதி நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டார். காளிப்பட்டியில் அப்பாவுத்துறை என்பவர் ஸ்ரீ மாரியம்மன் சிட்பண்ட்ஸ் என்ற ஏலச்சீட்டு நிறுவனத்தை நடத்தி வந்த நிலையில் தனசேகரன் என்பவர் சீட்டுத் தொகையாக 7.5 லட்சம் ரூபாயை செலுத்தியிருந்தார். முதிர்வு தேதி முடிந்த பிறகும் அப்பாவுத்துறை பணத்தை கொடுக்காமல் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் புகாரின் பேரில் அப்பாவுத்துறையை பொருளாதார குற்றப்பிரிவு காவலர்கள் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் 3 சவரன் செயினை தவறவிட்டவருக்கு காவலர் ஒருவர் மனிதநேயத்தோடு உதவியுள்ளார். நெல்லை மாவட்டம் ராதாபுரத்தை சேர்ந்தவர் ராஜாராம் தனது குழுவினரோடு மேல்மருவத்தூர் சென்றார். அங்கு செயினை தவறவிட்ட ராஜாராம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க சென்ற நிலையில் ஏற்கனவே அதனை கொண்டு வந்திருந்த காவலர் நகையை தொலைத்தவரிடம் பத்திரமாக ஒப்படைத்தார். திருவாரூர் EB காலனி பகுதியில் சேதமான சாலை எப்பொழுது சரி செய்து தரப்படும் என கேள்வி எழுப்பி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். இதே கோரிக்கையுடன் கடந்த மாதம் போராட்டம் நடத்திய போது சில நாட்களில் சரி செய்து கொடுப்பதாக அதிகாரிகள் உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் 32 நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் இதுகுறித்து கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டி மீண்டும் போராடினர். பேச்சுவார்த்தை நடத்திய நெடுஞ்சாலைத்துறை காவல்துறையினருடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வேலை செய்யும் பெண்களுக்காக கழிவறைகள் அமைக்கப்பட்டுள்ளதால் பெண்களுக்கு உடல் உபாதை ஏற்படுவது குறைந்துள்ளது என்று நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் சுமார் 85 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பிங்க் பூங்காவை திறந்து வைத்த அவர் தமிழ்நாடு முழுவதும் பிங்க் பூங்காக்கள் அமைக்க முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார்.
திருச்சி மாவட்டம் திருவெரும்பூரில் புதிய பேருந்து நிலைய பணிக்கு அமைச்சர்கள் KN நேரு, அன்பில் மகேஷ் ஆகியோர் அடிக்கல் நாட்டினர். பொதுமக்களின் நீண்டகால கோரிக்கையை ஏற்று சுமார் 1 ஏக்கர் பரப்பளவில் 6 கோடியே 10 லட்சம் ரூபாய் மதிப்பில் பேருந்து நிலையம் கட்டப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டம் நிலவியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகினர். நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை இரவு முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுகிறது. மேலும் கோத்தகிரி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிமூட்டமும் குளிரும் நிலவி வருகிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. செவிலியர் உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பை இந்த மாதத்திற்குள் வெளியிட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்துள்ளது. நீதிபதி புகழேந்தி முன் விசாரணைக்கு வந்த வழக்கில் கடந்த 2024ஆம் ஆண்டு பிறப்பிக்கப்பட்ட அரசாணையின்படி தரம் 2 நிலையிலான செவிலியர் பணி நியமனத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்படும் என்று மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் கூறியது. இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதி அரசாணை முறையாக நடைமுறைப்படுத்தப்படுவதை உறுதி செய்ய வேண்டுமென உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். வன்னியர் சமூக மக்களுக்கு எதிராக செயல்படும் அன்புமணியின் உண்மை முகத்தை வெளிப்படுத்தும் வகையில் பரப்புரை செய்ய உள்ளதாக ஜெயகுரு பாமக எனும் கட்சியை தொடங்கியுள்ள விருத்தாம்பிகை தெரிவித்துள்ளார். ஐயாக்கு எதிராக இருப்போமான்னு கேட்டால் அவரே இப்போ ஒரு கஷ்டமான இடத்துல தான் இருக்கிறாரு. அவர்கிட்ட போட்டி போட்டு அவருக்கு எதிராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. எங்களுக்கு முக்கியமாக அன்புமணி அவர்களுக்கு எதிராக தான் நாங்கள் ஆரம்பிக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். ஏன்னா இந்த சமுதாயத்தை ரொம்ப பின்தங்கிய நிலையை கொண்டு போனரே அவர் தான். அவர் யாருக்குமே எந்த பாதுகாப்பும் கொடுக்கறதில்ல, எந்த ஒரு நல்லதும் செய்யறதில்ல. வெறும் காசுக்காக விலை போயிட்டுருக்காரு எல்லா கட்சிக்குமே. இதை உடைக்கணும். ராஜஸ்தான் மாநிலம் பிகானரில் நடைபெற்று வரும் சர்வதேச ஒட்டக கண்காட்சியை வெளிநாட்டினர் கண்டு ரசித்தனர். பிகானரில் நடைபெற்று வரும் சர்வதேச ஒட்டக கண்காட்சியை வெள்ளிக்கிழமை மத்திய அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தொடங்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் பங்கேற்றுள்ள ஒட்டகங்கள் பல்வேறு சாகசங்களை செய்து காட்டின. ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை வெளிநாட்டினர் உட்பட ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராமர் கோயிலை சுற்றி 15 கிலோமீட்டர் தொலைவுக்கு அசைவ உணவுகளை டெலிவரி செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. அயோத்தி ராமர் கோயில் அருகே சில பகுதிகளில் அசைவ உணவுகளை டெலிவரி ஊழியர்கள் கொண்டு செல்வதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் ராமர் கோயிலை சுற்றி 15 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பகுதிகளில் அசைவ உணவுகளையும் மதுபானங்களையும் டெலிவரி செய்யக்கூடாது என அயோத்தி மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் அதிவேகமாக வந்த கார் தடுப்பு சுவரை இடித்துக்கொண்டு உணவகத்தின் மீது மோதியதில் சாலையோரம் நின்றிருந்தவர்கள் நூலிலையில் உயிர் தப்பினர். இந்திராநகர் 100 அடி சாலையில் உணவகத்திற்கு வெளியே 2 பெண்கள் உட்பட 6 நபர்கள் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது தடுப்பு சுவற்றை இடித்துக்கொண்டு அதிவேகமாக வந்த கார் அவர்களை நோக்கி பாய்ந்து வந்தது. இதனை கண்ட அவர்கள் அங்கிருந்து நொடிப்பொழுதில் விலகி சென்றனர். நோபல் பரிசை பெற தன்னை விட யாருக்கும் தகுதியில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் அதிபர் ஒபாமா எதையும் செய்யாமல் நோபல் பரிசை பெற்றதாக கூறினார். Has no idea. He walks around, he says, I got the Nobel Prize. Why did he get a Nobel Prize? He got it almost immediately upon attaining office. புவி கண்காணிப்புக்காக தயாரிக்கப்பட்டுள்ள EOS N1 செயற்கைக்கோள் PSLV ராக்கெட் மூலம் விண்ணில் திங்கட்கிழமை ஏவப்படுகிறது. இதற்கான கவுண்டவுன் இன்று காலை 11 மணிக்கு தொடங்கவிருக்கும் நிலையில் முன்னேற்பாடுகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். EOS N1 18 சிறிய செயற்கைக்கோள்களும் விண்ணில் பாய்கின்றன. EOS N1 எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 1 என்பது இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி அமைப்பு உருவாக்கியுள்ள அடுத்த தலைமுறை புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். இந்த செயற்கைக்கோள் அன்வேஷா என்றழைக்கப்படுகிறது. அன்வேஷா என்கின்ற சமஸ்கிருத சொல்லுக்கு தேடுதல் அல்லது ஆராய்ச்சி என்று பொருள். EOS N1 செயற்கைக்கோள் வரும் திங்கட்கிழமை காலை 10:17 மணிக்கு ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-62 ராக்கெட் மூலம் ஏவப்பட உள்ளது. இந்த செயற்கைக்கோளில் உள்ள ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் இமேஜிங் தான் மிக முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது. சாதாரண செயற்கைக்கோள்கள்
ஒளியின் சிவப்பு, பச்சை மற்றும் நீலம் ஆகிய 3 வண்ணங்களை மட்டுமே பிரித்து பார்த்து வண்ணப்படங்களை உருவாக்குகின்றன. ஆனால் EOS N1 செயற்கைக்கோள் ஒளியின் நூற்றுக்கணக்கான நுணுக்கமான அலை நீளங்களை பிரித்து பார்க்கும் திறன் கொண்டது. பூமியின் மிகச் சிறிய பொருளை கூட அடையாளம் காணும் வகையிலான அதிநவீன உணரிகள் இதில் பொருத்தப்பட்டுள்ளன. EOS N1 பல துறைகளில் இந்தியாவின் விண்வெளி கண்ணாக இனி செயல்பட உள்ளது. எல்லை பகுதிகளில் எதிரிகளின் பதுங்கு குழிகள், கூடாரங்கள் அல்லது மறைத்து வைக்கப்பட்டுள்ள வாகனங்களை கண்டறியும் இதன் ஹைப்பர் ஸ்பெக்ட்ரல் தொழில்நுட்பம் காடுகள் அல்லது மலைகளுக்கு அடியில் மறைக்கப்பட்டுள்ள உலோகப் பொருட்களை அவற்றின் வெப்பம் மற்றும் ஒளி எதிரொலிப்பு மூலம் கண்டுபிடித்துவிடும். பயிர்களில் ஏற்பட்டுள்ள நோய் பாதிப்பு, பூச்சி தாக்குதல் போன்றவற்றை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிய உதவும். மண்ணில் உள்ள தாதுக்கள் மற்றும் ஈரப்பதத்தின் அளவை துல்லியமாக கணிக்கும். இது மட்டுமல்லாமல் கடல் நீர் மாசுபாடு, காடுகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் கனிம வளங்களை தேடுதல் போன்ற பணிகளையும் செய்யும். வெள்ளம் அல்லது நிலச்சரிவு ஏற்படும் போது மேகமூட்டங்களுக்கு இடையிலும் பாதிப்புகளை கணிக்க உதவும். EOS N1 அனுப்பும் தரவுகள் மிக அதிகமாக இருப்பதால் மனிதர்கள் அதை பகுப்பாய்வு செய்வது கடினம். எனவே இதற்காக பிரத்யேக மென்பொருட்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு உருவாக்கப்பட்டுள்ளது. எல்லை பகுதிகளில் புதிய மாற்றங்கள் ஏதும் உண்டா? பயிர்களின் ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது? நிலத்தடி நீர்மட்டம் எங்கு அதிகமாக உள்ளது என்பன போன்ற தகவல்கள் நொடிகளில் பிரித்தெடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வைக்கப்படும். PSLV C-62 ராக்கெட் மூலம் 18 சிறிய செயற்கைக்கோள்களும் ஏவப்படுகின்றன. இதில் முக்கியமானது ஆயுள்சாட். விண்வெளியிலேயே செயற்கைக்கோள்களுக்கு எரிபொருள் நிரப்பும் இந்தியாவின் முதல் முயற்சியாக இந்த செயற்கைக்கோள் செலுத்தப்படுகிறது. மற்றொன்று ஸ்பெயின் நாட்டின் ஸ்டார்ட் அப் நிறுவனம் உருவாக்கியுள்ள KID எனப்படும் சிறிய விண்கலம். விண்வெளியில் இருந்து மீண்டும் பூமிக்கு பாதுகாப்பாக திரும்பும் தொழில்நுட்பத்தை சோதிக்க உள்ளது. EOS N1 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செயல்படும் பட்சத்தில் விண்வெளியில் இருந்து உளவு பார்க்கும் மற்றும் புவியை கண்காணிக்கும் திறனில் அமெரிக்கா, சீனா போன்ற நாடுகளின் வரிசையில் இந்தியாவும் இணையும். எக்ஸ்பிரஸ் 18 செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். ஜனவரி மாதம் தமிழ்நாடெங்கும் குரல் வார விழா கொண்டாட்டங்கள் நடைபெறும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 38 மாவட்டங்களிலும் குரலோவியம், குரல் ஒப்புவித்தல், இசை நிகழ்ச்சி, பட்டிமன்றங்கள், தமிழோசை, அரசு ஊழியர் ஆசிரியர் பங்குபெறும் குரலாசிரியர் மாநாடு, வினாடி வினா உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறும் என கூறியுள்ளார். இவற்றை திருக்குறள் திருவிழா, தமிழர்களுக்கு தெவிட்டாத பெருவிழா என்ற பெருமிதத்துடன் தொடங்கி வைத்ததாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் கல்லூரி மாணவர் ஒருவர் 3வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பதிக்குப்பத்தைச் சேர்ந்த யோகேஷ் என்ற 21 வயது இளைஞர் தனியார் பார்மசி கல்லூரியில் விடுதியில் தங்கி பிஃபார்ம் 3ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவரது அறையில் கஞ்சா இருந்ததாக கூறப்படும் நிலையில் கல்லூரி முதல்வரும் ஆசிரியர்களும் விசாரித்துள்ளனர். இந்நிலையில் கல்லூரியின் 3வது மாடியிலிருந்து குதித்து யோகேஷ் தற்கொலை செய்து கொண்டார். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி சின்னாட்டாள் அரசு மேல்நிலைப் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நிறைவு விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பங்கேற்றார். முத்தியால்பேட்டை அரசு ஆரம்ப பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவன் முகமது ஆசிப் தனது கண்டுபிடிப்பு குறித்து விளக்கம் அளித்து அனைவரையும் வியப்புக்குள் ஆழ்த்தினார். சாப்பிடும்போது தரையில் தான் உட்காந்து சாப்பிடுவோம். இப்போ இந்த ஈக்கள், அழுக்கு, பூச்செடியெல்லாம் கிளீன் அண்ட் ஹைஜீனிக்கா இருக்கும். So it is a small step towards making our schools clean and healthier. இந்த பள்ளிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு சிகரம் விருது அண்மையில் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி அருகே சாலையின் எதிர்வரும் வந்த இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் இளைஞர் உயிரிழந்தார். சந்தனமில் பகுதியைச் சேர்ந்த கோபாலகிருஷ்ணன் தனது பைக்கில் எடப்பாடி புறவழிச்சாலையில் சென்றபோது வளைவில் எதிர்புறமாக சென்றதால் எதிரே வேகமாக வந்த லாரி மோதியது. விபத்தில் படுகாயமடைந்த கோபாலகிருஷ்ணன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு கரூர் திருவள்ளுவர் விளையாட்டு மைதானத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கான விளையாட்டுப் போட்டிகளை முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தொடங்கி வைத்தார். அப்பொழுது அவர் சிறிது நேரம் விளையாடி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார்.
விருதுநகர் மாவட்டம் பத்ராயிருப்பில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்களை பதுக்கி வைத்திருந்த இருவர் கைது செய்யப்பட்டனர். மேலப்பாளையத்தில் ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து அந்த வீட்டில் சோதனை செய்த காவல்துறையினர் 43,000 ரூபாய் மதிப்புள்ள 63 கிலோ புகையிலைப் பொருட்கள் மற்றும் 1,11,000 ரொக்கம் ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். இது தொடர்பாக பேச்சியம்மாள் என்கின்ற 65 வயது மூதாட்டியும் குமார் என்பவரும் கைது செய்யப்பட்டனர். தமிழ்நாட்டில் கலவரத்தை ஏற்படுத்த சிலர் முயற்சிப்பதாகவும் அது நடக்காது என்றும் சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு கூறியுள்ளார். நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையில் தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் தேர்வானவர்களுக்கு பணி ஆணைகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆளுநருடன் தமிழ்நாடு அரசு இணக்கமாக உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டில் அமைதியா இருக்கு, கலவர பூமி ஆக்கணும் முயற்சி பண்றாங்க, முடியாது. இங்க நம்முடைய முதல்வர் சட்டத்தின் ஆட்சி நடக்கு, அதனால எதை பற்றியும் கவலைப்படாம எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பு கொடுங்க. நிச்சயமா கலவரம் ஏற்படுத்த யாரையும் அனுமதிக்க மாட்டோம். பாலியல் குற்றத்தை மறைப்பவர்களுக்கும் சட்டப்படி தண்டனை கிடைக்கும் என சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி விஜயா தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் உரிமை குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நீதிபதி விஜயா, மக்களிடையே பாலியல் கல்வி குறித்த புரிதல் குறைவாக இருப்பதாக கூறினார். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே அடுத்தடுத்து 3 வீடுகளின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகை மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றனர். பொட்டல்புதுரை சேர்ந்த சுடலை முத்து குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்ற நிலையில் வீட்டின் பூட்டை உடைத்து 25 சவரன் நகை மற்றும் 950 கிராம் வெள்ளிப் பொருட்களை மர்ம நபர்கள் திருடிச் சென்றனர். இதேபோன்று முஸ்தரி பேகம் என்பவரின் வீட்டிலிருந்து 26,000 ரூபாய் ரொக்கத்தை திருடியுள்ளனர். சத்திரிய சான்றோர் படை தலைவர் ஹரிநாடார் பணமோசடி வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். சேலத்தை சேர்ந்த ஆனந்தகுமார் என்பவருக்கு 35 கோடி ரூபாய் கடன் பெற்று தருவதாக கூறி ஹரி மற்றும் பாலு ஆகியோர் 70 லட்சம் ரூபாய் கமிஷன் பெற்றுள்ளனர். 35 கோடிக்காக அவர்கள் கொடுத்தது டிடி போலி என்பது தெரியவந்ததை அடுத்து ஆனந்தகுமார் அளித்த புகாரின் பேரில் ஹரி மற்றும் பாலுவை காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த மோர்தானா கிராமத்தில் பயிர்களை யானை கூட்டம் மிதித்து நாசப்படுத்தியதால் விவசாயிகள் வேதனையடைந்தனர். கிராமத்தை ஒட்டியுள்ள காப்பு காட்டிலிருந்து இரவில் வெளியேறிய 10க்கும் மேற்பட்ட யானைகள் நெல் மற்றும் தீவன பயிர்களை சேதப்படுத்தின. கிராமத்தில் 3 மணி நேரம் மின்சாரம் நிறுத்தப்பட்டு யானைகளை விரட்டும் பணியை வனத்துறையினர் மேற்கொண்டனர். இதனிடையே சிந்தக்கணவாய் கிராமத்தில் புகுந்த ஒற்றை யானை வாழை செடிகள், தென்னை மரங்கள், கரும்பு, தண்ணீர் குழாய்கள் ஆகியவற்றை சேதப்படுத்தியது. புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை திருடிய நபர் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளார். வம்புப்பட்டு பகுதியைச் சேர்ந்த அருள்குமரன் என்பவர் கடந்த 2ஆம் தேதி தனது இருசக்கர வாகனத்தை தனியார் மருத்துவமனை வாசலில் நிறுத்தி வைத்திருந்தார். அப்போது வாகனம் திருடப்பட்டது. இது தொடர்பாக சிசிடிவி ஆதாரத்தின் அடிப்படையில் விசாரணை நடத்திய காவல்துறையினர் அரக்கோணத்தைச் சேர்ந்த சிவகுமார் என்பவரை கைது செய்து அவரிடமிருந்து 2 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே இரவில் உலா வந்த கரடியால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ஈலாடா கிராமத்திற்குள் புகுந்த கரடி வீடுகளுக்கு வெளியே கிடந்த காலணிகளை கடித்து குதறியது. பின்னர் உணவு தேடி அங்கும் இங்கும் அலைந்த நிலையில் அதன் சத்தத்தை கேட்டு மக்கள் அச்சமடைந்தனர். கிராமத்திற்குள் சுற்றித் திரியும் கரடியை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினருக்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் அருகே 12ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு பொதுமக்களுக்கு மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டார். மருத்துவக் குழுவினரின் ஆய்வில் மிட்டூர் பகுதியில் சிங்காரம் என்ற 53 வயது நபர் மருத்துவம் படிக்காமல் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பது தெரியவந்தது. இதேபோன்று செல்வம் என்பவரும் 10ஆம் வகுப்பு மட்டுமே படித்துவிட்டு மருத்துவராக செயல்பட்டதும் கண்டுபிடிக்கப்பட்டது. இதனையடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சிங்காரம் கைது செய்யப்பட்டார். தப்பியோடிய செல்வத்தை காவலர்கள் தேடி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் முட்டம் அருகே சொகுசு காரில் கேரளாவுக்கு கடத்த முயன்ற 1200 லிட்டர் மண்ணெண்ணெய் பறிமுதல் செய்யப்பட்டது. முட்டம் பகுதியில் கடத்தல் தடுப்பு நடவடிக்கையாக மாவட்ட பறக்கும் படை, தனி வட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது நிறுத்தாமல் சென்ற வாகனத்தை அதிகாரிகள் துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். அப்போது மீனவர்களுக்கு மானிய விலையில் அரசால் வழங்கப்படும் வெள்ளை மண்ணெண்ணெயை கேரளாவுக்கு கடத்த முயன்றது தெரியவந்தது. மண்ணெண்ணெயையும் சொகுசு காரையும் அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். ஓட்டுநர் தப்பியோடிய நிலையில் அவரை தேடி வருகின்றனர்.
கடலூரில் நடைபெற்ற தேமுதிக மாநாட்டில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாநாடு தொடர்பாக தமிழ்நாடு முழுவதும் கொடிகள், பேனர்கள், சுவர் விளம்பரங்கள் செய்த தொண்டர்களுக்கு, நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார். மாநாட்டை சிறப்பாக நடத்திய கடலூர் மாவட்ட செயலாளர்களான சிவக்கொழுந்து, உமாநாத் ஆகியோருக்கு பாராட்டு தெரிவித்துக் கொள்வதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ளார்.